அன்பான தமிழ் உள்ளவங்களே இந்த ஷிக்மத் ஸ்டார் சி சேனல் கண்போட வர வைக்க நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் யூ, உங்கள் மேலே யார் க்ரஷ்ஷாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். அது உங்கள் பிலவ்டாக கூட இருக்கலாம், இல்லை அவங்கள உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பார்க்கலாம் பிரபஞ்சம் யாரை உங்களுக்கு காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ், ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ், who is crushing on collective stress, what is their energy, who is crushing on collective, who is crushing on collective stress please. Oh, Krishna, Lord of Cows and Balaram. Oh my god, a brotherly vibe. Mother Earth, நான் 3 எனர்ஜி இங்கே பார்க்குறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா யுவர் பிலவ்ட், அது கிருஷ்ணா கோபால் அந்த எனர்ஜி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டெக்கில் பலராம். ஸோ இது க்ரஷ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு சப்போர்ட் சிஸ்டம். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத இவங்க கண்டிப்பாக 24/7 யோசிச்சிட்டே இருப்பாங்க உங்களை பற்றி. மேபி உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் மேலே அக்கறை இருக்க ஜீவனாக இருக்கலாம். பட் அது இல்லாமல் ஒரு ஃபெமின் எனர்ஜி இது. நான் நினைக்கிறேன் உங்களோட ஸ்பிரிட் கைட் மதர் எர்த். இந்த எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அபண்டன்ஸ். ஆக்சுவலாக உங்களோட அபண்டன்ஸ் இப்போ உங்கள் மேலே ரொம்ப க்ரஷ்டாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் பெரிய லக் ஒன்று அடிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த கோபால், இந்த கிருஷ்ணரோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக இந்த கார்டை ஒரு ட்ரிகர் கார்டு இல்லை, நான் ஒரு வார்னிங் கார்டை தான் எடுப்பேன். ஸோ இது என்ன ஒரு விஷயத்த இது பண்ணுதுன்னா, இந்த பர்சன் வேறு ஏதாவது ஒரு இடத்துல பறந்துருப்பாங்க, இல்லைனா வேறு எங்கேயாவது இட்ஸ் லைக் அவங்களோட நேட்டிவ் வேறு எங்கேயா இருக்கும். அவங்க இங்கே நீங்கள் இருக்க இடத்துல செட்டில் ஆகிருக்கலாம், இல்லைனா வேறு பிளேஸை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். தே ஆர் க்ரஷிங் ஆன் யூ. சரி, நம்ம உள்ள ஃபர்தராக பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் யார் அப்படிங்கிறது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ், ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ், who is crushing on collective spirits please, who is crushing on collective. Do something for someone. நீங்கள் அவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, அது அவங்கள ரொம்ப ஆழமாக பாதிச்சிருக்கு. இது இன்னொரு க்ளூ. நீங்கள் தெரிஞ்சு செஞ்சுருக்கலாம், இல்லைனா சும்மா கேஷுவலாக செஞ்சுருக்கலாம். இல்லைனா இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த பர்சன் ஃபேமிலியில் ரொம்ப எங்கே எனர்ஜியாக இருக்கலாம். லைக் ஏன்னா இங்கே பிரதர் அப்படின்னு வருது. ஸோ இந்த பர்சன் ஃபேமிலியில் 2வது குழந்தை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டர்ன் ஆன் யுவர் ஹார்ட் லைட். இந்த பர்சன் நிச்சயமாக உங்களோட மனசை பார்த்து அட்ராக்ட் ஆனவங்க தான். உங்களோட அப்பீரன்ஸை விட உங்களோட கைண்ட்னஸ் பார்த்து அட்ராக்ட் ஆன பர்சன் தான் இவங்க. லிசன் வித் யுவர் ஹார்ட். ஓ மை காட், உங்கள் ஹார்ட்டுக்கு தெரியும், அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும் இந்த பர்சன் யார் அப்படின்னு. யூனோ இந்த பர்சன் உங்கள் மேலே க்ரஷ்ஷாக இருக்காங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ், who is crushing on collective. பட்டர்ஃப்ளை. பார்த்தா இந்த பர்சனுக்கு வயிற்றுல எல்லாம் பட்டாம்பூச்சி பறக்கும். சேஞ்ச் ஃபார் பெட்டர். இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவாங்க. தே ஆர் யுவர் லவ் ஹார்ட், லவ் டீப் அஃபெக்ஷன் அண்ட் கேரிங். இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்க காதல் அலாதி காதல், ஆனால் உங்ககிட்ட சொல்லலை. கண்டிப்பாக ஒரு உமன் எனர்ஜி உங்கள் மேலே ரொம்ப க்ரஷ்டாக இருக்காங்க ஃபார் ஷுர். ஏன்னா நான் இதை உங்களோட ஸ்பிரிட் கைட் நினச்சேன். பட் தெர் இஸ் ஓ மை காட், காமிக் எனர்ஜி இஸ் க்ரஷிங் ஆன் யூ.
someone is extremely stubborn and unwilling to change. இது வந்து பார்த்தீங்கன்னா காமிக் எனர்ஜி. இது வந்து ஒரு ஃபெமினின் எனர்ஜி. அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறது தான் வந்து வியாதி. இட்ஸ் லைக் டே அண்ட் நைட். இட்ஸ் க்ரஷ்னால் இது வந்து வேறு லெவல் க்ரஷ். இது வந்து கொஞ்சம் க்ரஷோட எக்ஸ்ட்ரீம் அப்சஷனில் இருக்குது. ஸோ 2 பேர் உங்கள் மேலே ரொம்ப க்ரஷ்டாக இருக்காங்க. ஒன்று வந்து உங்களோட பில்லாப்ட், இல்லைனா வந்து இவங்கள தான் நீங்கள் வந்து இவங்க தான் உங்ககிட்ட காதல் சொல்ல போகிறாங்க, இல்லைனா நீங்கள் இவங்களோட காதல் வலையில் தான் விழ போகிறீங்க. கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து ரொம்ப அபண்டன்டான பர்சன், இல்லைனா நீங்கள் இந்த பர்சனோட எடுத்து வைக்க போகிற அந்த காதல் வாழ்க்கை, இல்லைனா அந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா இங்கே பூமி இது வந்து அபண்டன்ஸை தான் சொல்கிறேன். நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அபண்டன்ஸ், குட் லக், அது 2மே வந்து உங்கள் மேலே ரொம்ப க்ரெஷ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அபண்டன்ஸை சேஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, அபண்டன்ஸ் உங்களை சேஸ் பண்ண போகுது. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் கிருஷ்ணா எனர்ஜி. ஹூ இஸ் திஸ் கிருஷ்ணா? ஹூ இஸ் திஸ் கோபால்? லார்ட் ஆஃப் கவ்ஸ். ஸோ இந்த பர்சனும் வந்து ஒரு லக்கோட சிம்பிள் தான். ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ்? ஓ மை காட்! இந்த பர்சனோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்கள் தான். உங்களோட ஹார்ட் சக்கராவை இந்த பர்சன் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க, என்ன ஹீல் பண்ண போகிறாங்க. திஸ் பர்சன் இந்த பர்சன் வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க தான் இப்போ உங்கள் மேலே ரொம்ப க்ரஷ்டாக இருக்காங்க. 3 of Cups, 6 of Swords. நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த பர்சனை எங்கே சந்திச்சிருப்பீங்க, எப்போ சந்திப்பீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த க்ரஷ்ஷை நீங்கள் எங்கே மீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் பாஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு, அதாவது ஒரு 8 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வேண்டான்னு விட்டு வேற ஒரு விஷயத்தை நோக்கி, மேபி ஜாப் சேஞ்ச், இல்லைனா வந்து லவ், பாஸ்ட் ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப்லேருந்து வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹாப்பினஸை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கும்போது நீங்கள் இந்த பர்சனை சந்திச்சிருப்பீங்க. நிச்சயமாக இந்த பர்சனை வந்து ஒரு ப்ரைவேட் செட்டிங்கில் பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த பர்சனை வந்து ஒரு பப்ளிக் செட்டிங், இல்லைனா வந்து ஒரு சோஷியல் கேதரிங், இல்லைனா ஒர்க் பிளேஸ், இந்த மாதிரி இடங்களில் தான் நீங்கள் இந்த பர்சனை சந்திச்சிருக்க முடியும். இது உங்களுக்கு இன்னொரு க்ளூ. மேபி இந்த பர்சனை பார்த்தோன்னையும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த பர்சனை பார்த்தோன்னே என்ன மாதிரி தோணுச்சோ இல்லையா, இந்த பர்சனுக்கு பார்த்தோன்னே நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு இட்ஸ் லைக் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க, ஓ மை காட், திஸ் இஸ் மை லவ் மெஜிஷியன், தே ஆர் மேனிஃபெஸ்டிங் யூ. இது வந்து இந்த ஜென்மத்து பந்தம் இல்லை. கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து ஜென்மமாக உங்களை துரத்திட்டு இருக்காங்க. தே ஆர் ஸோ ஸ்டபர்ன். ரொம்ப ரொம்ப பேஷண்ட்டாக இருக்காங்க இந்த பர்சன் ஆக்சுவலாக. மேபி இந்த பர்சன் உங்களை ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, இல்லைனா வந்து ரொம்ப நாளாக வந்து எனர்ஜெட்டிக்கலாக அலைன் ஆகிருக்காங்க உங்களோட. அது உங்களுக்கு மேபி ரொம்ப லேட்டாக தான் தெரிய வருது. பட் அந்த பர்சனுக்கு உங்களை ரொம்ப நாளாக தெரியும். மேபி போன ஜென்மத்து பந்தமாக இருக்கலாம். சம்திங் தே நோ யூ. உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உங்களை நல்லாவே தெரியும். இந்த ஃபெமின் எனர்ஜி உங்கள் மேலே க்ரஷ்டாக இருக்காங்க. ஏன்னா அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க, ஆனால் ரொம்ப அபண்டன்ட்டான பர்சன். இட்ஸ் லைக் இந்த க்ரஷ் வந்து வேறு லெவல் ஆஃப் க்ரஷ். ஹார்ட் ப்ரோக்கன். ஓ மை காட்! இந்த ஃபெமின் எனர்ஜி ஹார்ட் ப்ரோக்கனாக ஃபீல் பண்ண போகிறாங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த காதல் வந்தனால. இது ஃபெமின் எனர்ஜி தான். ஆக்சுவலாக ஃபெமினாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபெமினன் எனர்ஜி தான். நீங்கள் வந்து பொறுமையில் பூமாதேவி மாதிரி, இல்லைனா வந்து உங்களோட அந்த கம்பேஷன், உங்களோட ஹார்ட் சக்ரா வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். ஜஸ்டிஸ். 5 of Pentacles.
இல்ல ஜஸ்டிஸ் கார்டை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக் ஃபேஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பாஸ்ட் ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது தான் இந்த பர்சனை மீட் பண்ணியிருப்பீங்க. அதனால் அந்த பர்சன் அப்போ தான் அவங்கள மீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த பர்சனை இனிஷியலாக வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. பட் கொஞ்ச நாள் ஆக ஆக தான் இந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் மனசு ரொம்ப மறுத்து போயிருந்திருக்கும். எல்லாம் வந்து நீங்கள் இந்த காதலுக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கோ யூ ஆர் நாட் ரெடி. அந்த சூழ்நிலையில் தான் இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் போக போக வந்து இந்த பர்சன் வந்து உங்களை அவங்க பக்கம் திருப்பியிருப்பாங்க. இட்ஸ் லைக் மெஜிஷியன், மாய. கிருஷ்ணரோட வேலை என்ன? ஆள் மயக்கிறது. ஸோ ராதை வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு புல்லாங்குழல் வாசிப்பார். அவங்களோட அட்டென்ஷனை கெயின் பண்ணுறதுக்கு நிறைய லீலைகள் செய்வார். அந்த மாதிரி தான் இந்த பர்சன் உங்ககிட்ட நிறைய லீலைகள் பண்ணி உங்களோட அட்ராக்ஷன் உங்களோட அட்டென்ஷனை அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ இது இன்னொரு க்ளூ. பட் இந்த பர்சனை நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்திருப்பீங்க. அதாவது லைக் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைனா ஒரு ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்திருப்பீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உமன் எனர்ஜி. அவங்க வந்து அப்சசிவ் ஓவர் யூ. உங்கள் மேலே ரொம்ப அப்சசிவ் எனர்ஜியில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு அழகான காதல் இருக்குது. அவங்க லைக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொறாமை. கழுதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? அது முன்னாடி போகாது, பின்னாடி போகாது. அந்த மாதிரி தான் இந்த எனர்ஜி. மேபி அவங்க பாடம் அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு ஓவரால் எனர்ஜி. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்சன் உங்களோட க்ரஷ். அது ஏன்னா கிருஷ்ணர் ரொம்ப அழகானவர். அதனால சொல்கிறேன். ஜெய் சாராம். காட் பிளஸ் யூ.